அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டே வருகிறார். இந்த காலை நேரத்தில் அவருடைய முகத்தை நாம் தேடி வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை நாம் தேடி வருகிறோம். வாசிக்கலாம். 121வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 121வது சங்கீதம் 1, 2 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாசிக்கப்பட்ட சங்கீதத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏன், நம்ம வாழ்க்கையில எந்த தேவைகளாக இருந்தாலும் ஒரு உதவியை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். மனிதனிடத்திலிருந்து அநேக உதவிகளை நாம் பெற்றிருந்தாலும் எல்லா நேரங்களிலும் ஒரு மனிதன் நமக்கு உதவி செய்துவிட முடியாது. ஆனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த காலமாக இருந்தாலும், எவ்வளவு நாட்களாக இருந்தாலும் நம்மை பலப்படுத்தி உதவி செய்ய அவரால் மட்டுமே முடியும். அதனால தான் சங்கீதக்காரர் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஒத்தாசை எதிர்பார்த்து, தேவனுடைய உதவியை எதிர்பார்த்து இந்த காலை நேரத்தில் அவர் சமூகத்தை நோக்கி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் இன்றைக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். நமக்கு உதவி கடந்து வரும், இரக்கம் கடந்து வரும், அற்புதம் நடக்கும். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் கடந்து செல்வோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். தேங்க்யூ லார்ட். நல்ல கரங்களை தட்டி நம்பிக்கையோடு பாடுங்க. ஒத்தாசை வருகிறவரே. ஆமென். முழு பெலதோடு. ஆமென். நல்ல கை தட்டி பாடுங்க. கண்களை ஏறெடுப்பேன் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். சொல்லுங்க. மலைகள் மலைகள் பெயர்ந்தகன்றினும் நிலை மாறி
புவி அகன்றிடினோ, மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன், ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன், ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். சொல்லி பாடலாமா ஆண்டவரே? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வருவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில், சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில், சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். உள்ளத்திலிருந்து தீங்கும் என்னை அணுகாமல், ஆத்துமாவை காக்கும் என் தேவர். தீங்கும் என்னை அணுகாமல், ஓரையும் பாரத்தையும் பத்திரமாக காப்பாரை இது முதலாய். பொக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரை இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயின் கண்களையே. சொல்லுங்க, இந்த காலை நேரத்தில் வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். நம்பிக்கையோடு எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். ஒரு விசை கூட, எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்து சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு உதவி வரும். பரத்திலிருந்து வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து நிச்சயமாய் இந்த காலை நேரத்தில் நமக்கு ஒத்தாசை கடந்து வரும். மலைகள் விலகலாம், உறவுகள் விலகலாம், நண்பர்கள் விலகலாம், எத்தனையோ நம்பிக்கைக்குரியவர்கள் விலகலாம். ஆனால் நாம் நம்பின தேவன், அவர் ஒருபோதும் விலகாதவர். இந்த காலை நேரத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு வந்திருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் பரத்திலிருந்து ஒத்தாசை நிச்சயமாய் கடந்து வரும். அதை இன்றே காண்பீர்கள். அற்புதம் நடக்கும், விடுதலை உண்டாகும், சந்தோஷம் பெருகும். தொடர்ந்து உடைய வார்த்தைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு ஆண்டவரே. உடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஜீவன், உடைய வார்த்தை தான் எங்களுக்கு பலன், உடைய வார்த்தை தான் எங்களை தைரியப்படுத்தும். அந்த வார்த்தையை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசுவீராக. எங்களை திடப்படுத்தி எங்களை ஸ்திரப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உடைய மகிமையுள்ள கரத்தின் ஆளுகைக்குள் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் எண்ணுகிறார் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். வாசிக்கலாம். எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேளுங்கள். எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம், அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. நாம் மறைத்து கொள்ளவோ அல்லது ஒளித்து வைக்கவோ நம்மால் எதையும் செய்ய முடியாது. காரணம், எல்லாம் அவருக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஒரு இடத்திலே வேலை செய்வோமானால் அந்த ஸ்தலத்திலே முதலாளி நம்மிடத்தில் வந்து கேட்கும்போது நாம் கணக்கு ஒப்புவிப்போம். ஏனென்றால் அவர் கொடுத்த வேலையிலே, அவர் கொடுத்த அந்த காரியத்திலே நாம் எந்த அளவு செய்திருக்கிறோம், எந்த அளவு நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கிறோம், எந்த அளவு நம்முடைய உழைப்புகளை அதில் செலவழித்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த முதலாளி வரும்பொழுது கணக்கை நாம் ஒப்புவிக்கிற அனுபவம் உண்டு. வேதமும் நமக்கு அப்படி சொல்லுகிறது. வாசிக்கலாம். மத்தேயு 25வது அதிகாரம் 14 19 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 25வது அதிகாரம் 14 19 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷனுக்கு அங்கு சொல்லப்படுகிற சம்பவம். தன் ஊழியக்காரரை அழைத்து தன்னிடத்தில் இருந்த ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் அந்த எஜமானன் ஒப்புவித்து போகிறார். நல்ல கவனிங்க. பரலோக ராஜ்யத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு எஜமான் தம்முடைய ஊழியக்காரர்களை அழைத்து தம்முடைய ஆஸ்திகளை அவரிடத்திலே கொடுத்து போகிறார். எப்படி கொடுக்கிறார்? அவனுடைய திறமைக்கு தக்கதாக. சிலருக்கு 5, சிலருக்கு 2 தாளந்தும், சிலருக்கு 1 தாளந்துமாய் கொடுத்து புறப்பட்டு போகிறதை இங்கு வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் 5 தாளந்து வாங்கினவன் அவன் வியாபாரம் செய்தான், அநேக தாளந்துகளை, வேறு 5 தாளந்துகளை சம்பாதித்தான் என்று வாசிக்கிறோம். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி மீண்டும் 2 தாளந்துகளை சம்பாதித்தான் என்று வாசிக்கிறோம். ஆனால் 18வது வசனம் சொல்லுகிறது, 1 தாளந்தை வாங்கினவனோ எஜமான் பணத்தை புதைத்து வைத்தான் என்று வாசிக்கிறோம். இதெல்லாம் தாண்டி 19வது வசனம் சொல்லுகிறது, வெகு காலமான பின்பு. நல்ல கவனிங்க, இதுதான் முக்கியம் இன்னைக்கு செய்திக்கான காரியம். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். இதுதான் முக்கியம். யோசித்து பாருங்க. பரலோக ராஜ்யத்திற்கு போன எஜமான் தன் ஊழியரிடத்தில் ஆஸ்திகளை கொடுத்துட்டு அப்படியே போய்விடலை, திரும்பி வந்து கணக்கு கேட்டான். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நமக்கு மீட்பை கொடுத்து அவர் கடந்து சென்றிருந்தாலும் இந்த உலகத்திலே நமக்கு செய்ய வேண்டிய சில பொறுப்புகளை, சில கடமைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த காலம் முடிந்த பிற்பாடு, வெகு காலமான பின்பு, யோசித்து பாருங்க, அந்த வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. வெகு காலமான பின்பு ஒன்று மட்டும் உறுதி, திரும்ப எஜமான் வருவார். வந்தது மாத்திரமல்ல, கணக்கு கேட்பார். மீண்டும் நான் சொல்லுகிறேன், தேவன் எண்ணுகிறார், தேவன் கணக்கில் வைக்கிறார். தேவனுக்கு எப்போதுமே அக்கௌண்டபிள் உண்டு. தேவ சமூகத்தில் நம்ம ஒன்றும் மறைத்து வைக்க முடியாது. ஒரு நாள் வரும், எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். கடந்த நாட்களிலே பார்த்தோம், ஏன் கர்த்தர் கணக்கு கேட்கிறார், ஏன் நம்ம கணக்கு ஆயத்தமாக வைத்துக்கொள்ளணும், கர்த்தர் எதெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார், எதற்காக எண்ணுகிறார் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம்
12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்ப ஆண்டவர் தம்முடைய வருகையிலே அவர் பலனை எதிர்பார்த்து நமக்கு பலன் கொடுக்கும்படி அவர் வருகிறார். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல ஒரு சம்பவத்தை வாசித்தோமே, வெகு காலமான பின்பு எஜமான் ஊழியரிடத்திலே வந்து கணக்கு கேட்பார். இப்போது நம்ம வாசித்தோம், இந்த வாசிக்கப்பட்ட வசனத்தில் வெகு காலமானாலும் எப்போ வேணாலும் சீக்கிரமாக வருவேன், காலம் முடிஞ்சு போச்சு, இதோ சீக்கிரமாக வரேன், வரும்போது சும்மா இல்லை, அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனோடு நான் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கணக்கு வைக்கிறார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். தேவன் எண்ணி வைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் எண்ணுகிறார். முதல்ல கடந்த நாட்களை நம்ம பார்த்தோம், தேவன் எதை எண்ணுகிறார். யோபு 31:4வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். முதல் கருத்தாக நம்ம பார்த்தோம் கடந்த நாட்களில், தேவன் எதையெல்லாம் எண்ணுகிறார். யோபு 31:4வது வசனம், அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார். முதல் காரியம், அவர் என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. அப்படின்னா தேவன் நம்முடைய நடைகளை எண்ணுகிறார். நடை என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கை முறை. ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. அப்படின்னா 99 வயதானாலும் சரி, எந்த நேரமானாலும் சரி, தேவன் நம்முடைய நடைகளை, நாம் எங்கு இருக்கிறோம், துன்மார்க்கர் வழியில் நடக்கிறோமா, எங்கு இருக்கிறோம் என்பதை அவர் எண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். கடந்த நாட்களில் இதை குறித்து அநேக கருத்துக்களை நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் தேவன் எதை எண்ணுகிறார் வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 56வது சங்கீதம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேளுங்கள். சங்கீதங்களிலே 56வது சங்கீதம் 8வது வசனம், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. எதை கணக்கிறார் பாருங்க, அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. God counts our tears. முதல்ல பார்த்தோம், God counts our steps. நம்முடைய நடைகளை அவர் எண்ணுகிறார். இரண்டாவது, நம்முடைய கண்ணீரை அவர் கணக்கில் அவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் சற்று யோசித்து பாருங்கள். கண்ணீரை துடைக்காமல் விட்டுட்டா அது காய்ந்து போயிடும். ஆனால் அது யாருக்கு தெரியாது. ஆனால் தேவன் நம்ம எப்பெல்லாம் கண்ணீர் சிந்துகிறோமோ அப்போதெல்லாம் அவர் தம்முடைய துருத்தியில், தம்முடைய கணக்கில் வைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கண்ணீரை அசட்டை பண்ணுகிற தேவனை நாம் ஆராதிக்கவில்லை. 126வது சங்கீதம் 5வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 126வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிப்போம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். தான் வேதம் சொல்லுகிறது. கண்ணீரோடு ஒரு மனிதன் விதைப்பானானால் அவன் வாழ்க்கையில நிச்சயமாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான். கண்ணீரோடு விதைக்கிற யாரையும் ஆண்டவர் சும்மா விட்டுட்டு போகிற தேவன் அல்ல, கண்டும் காணாமல் போகிற தேவன் அல்ல. இந்த காலை நேரத்தில் ஒருவேளை உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறார், உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறார், உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார், உங்கள் கண்ணீரை அவர் எண்ணுகிறார், அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். யாருக்கு தெரியாது, சில நேரங்களில் கண்ணீர் வழிந்து சில நேரங்கள் அப்படியே துடைக்காமல் இருந்தாலும் அது காய்ந்து போயிடும். ஆனால் எப்போல்லாம் நம்ம கண்களிலிருந்து கண்ணீர் வருதோ அதையெல்லாம் கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இன்னைக்கு சொல்லுங்கள், நான் கண்ணீரோடு விதைத்தேன், என்னை மீண்டும் கர்த்தர் கம்பீரத்தோடு அறுக்க பண்ணுவார். என் தேவன் என் கண்ணீரை பார்த்து அசட்டை பண்ணி அதை கவனிக்காமல் போகிற தேவன் அல்ல. என் கண்ணீரை பார்த்து எனக்கு விளைச்சலை, என்னை ஆசீர்வதித்து கடந்து போகிற தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிற தேவன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம்
3வது வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 3வது வசனம். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி பாருங்க, உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியா இருந்து. தீமோத்தேயுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி. ஒரு மனுஷன், ஒரு தேவ மனிதன் இன்னொருடைய கண்ணீரை ஞாபகம் பண்ணி, நான் சந்தோஷத்தினால அடுத்த முறை பார்க்கும்போது உன்னை நான் காண வாஞ்சியாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமானால், என் ஜெபங்களில் இடைவிடாமல் நினைத்து கொள்ள முடியும் என்று சொல்லுமானால், ஆனால் ஒரு மனிதனே அப்படி சொல்லுவார்னா, நம்மை படைத்த தேவன் நம்முடைய கண்ணீரை பார்த்து நிச்சயமாய் நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். சில நேரங்களில் ஒரு துக்கித்த சூழ்நிலைகளில், ஒரு இழப்பின் மத்தியில், அல்லது ஏதோ ஒன்றை நீங்கள் விட்டுவிட்ட சூழ்நிலையில் உங்கள் கண்ணீரோடு நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு அந்த கண்ணீரை தேவன் மாற்ற வல்லமை உள்ளவர். வாசிக்கலாம் ஒரு சம்பவத்தை. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 34வது வசனம். தன் வஸ்திரங்களை கிழித்து, யாக்கோபு தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டு உடுத்தி கொண்டு, தன் அறையிலே ரெட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். இங்க ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம், தன்னுடைய குமாரனுக்காக அநேக நாட்கள் துக்கித்து கொண்டிருக்கிற ஒரு யாக்கோபு. தன்னுடைய குமாரன் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துருச்சு, அன்பும் பாசமும் சீராட்டி வளர்த்த ஒரு குமாரன், ஆனால் திடீரென்று இருந்தவன் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டவுடன் யாக்கோபுடைய உள்ளத்தில் அது சாதாரணமான காயத்தை உண்டு பண்ணலை. அவன் அநேக நாட்கள், 1 நாள் 2 நாள் அல்ல, தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரெட்டுடுத்தி கொண்டு அநேக நாட்கள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டே இருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, யாக்கோபுடைய கண்ணீரை பார்த்துட்டு ஆண்டவர் சும்மா போகலை. நான் சொன்னோமே, ஆண்டவர் கண்ணீரோடு விதைக்கிறவங்களை கம்பீரமாக அறுக்க செய்கிறவர். யாக்கோபு கண்ணீர் வடிக்கிறத பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு கடந்து போகலை. ஒரு நாள் வந்தது, யாக்கோபு நல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதன். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கத்த செய்த காரியம் என்ன தெரியுங்களா? வாசிங்கள். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆதியாகமம் 45:26. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று அவனுக்கு, யாருக்கு? யாக்கோபுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். உயிரோடு இருக்கிறான் கேள்விப்பட்ட உடனே அதுவரை இருந்த துக்கம், அதுவரை இருந்த கவலை, அதுவரை இருந்த பாரம், அதுவரை இருந்த அழுகை யாக்கோபுடைய வாழ்க்கையில் நின்று போனது. அவன் நம்பவே இல்லை. தொடர்ந்து நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அவனை பார்த்த உடனே அவனுடைய ஆவி உயிர்த்தது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தில் 45வது அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படும், அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதாம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஒருவேளை ஏதோ ஒன்றை இழந்து, ஏதோ ஒரு காரியத்தை இழந்தவர்களாக நீங்கள் நிற்கலாம். வாசிங்க ஒரு விஷயம். ஆதியாகமம் 45:27வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிங்க. அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. துக்கமா இருந்தது. அவன் சொல்றான், இதோடையே, இந்த துக்கத்தோடையே நான் பாதாளத்தில் இறங்க போறேன்னா, இந்த துக்கத்தோடையே என் வாழ்க்கை கடிந்து போகுதா? பல நாட்கள் துக்கித்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் அந்த கண்ணீரை பார்த்து தேவன் சாதாரணமாய் கடந்து போகவில்லை. யோசேப்பு உயிரோடு இருக்க என்பதை அறிவித்தது மாத்திரமல்ல, யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கண்ணீரோடு வேதனையோடு நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்கள் கண்ணீரை கணக்கில் வைக்கிறார். ஆனால் எதற்கு கண்ணீர் சிந்துகிறோம் என்பது முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உலகத்துக்காக, மற்ற சொந்தங்களுக்காக, மற்ற தேவையில்லாத உலகத்தினுடைய காரியத்திற்காக நாம் கண்ணீர் வடிப்போமானால் அதை பற்றி நான் சொல்லவில்லை. ஆனால் தேசத்துக்காகவோ அல்லது உங்கள் தேவைக்காகவோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்காகவோ நீங்கள் யாருக்காகவாது நீங்கள் பாரப்பட்டு தேவ சமூகத்தில் அழுவீர்களே, ஆனால் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
நீங்கள் 1 சாமுவேலில் வாசித்து பாருங்க. அன்னாள் துக்க முகத்தோடு, வேதனையின் அனுபவத்தோடு, கண்ணீரோடு தேவ சமூகத்தில் போய் அவள் அழுகிறாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும், இந்த நிந்தையை மாற்றும். எல்லாரும் என்னை பார்த்து கேலி செய்கிறாங்க, எல்லாரும் பார்த்து என்னை இகழ்கிறாங்க, என் வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு மாற்றத்தை தாரும் என்று சொல்லி அன்னாள் தேவ சமூகத்தில் ஜெபித்ததன் விளைவினால் சாமுவேலை தேவன் கொடுத்தார். வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதற்கப்புறம் அன்னாள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அதே போல இந்த காலை நேரத்தில் ஒரு தேவையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தை நோக்கி நீங்கள் வந்திருப்பீர்களே ஆனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்காய் அற்புதங்களை செய்வார். காரணம், கர்த்தர் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார். நீங்கள் வாசியுங்கள். லூக்கா 7வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா 7வது அதிகாரம் 13வது 14வது வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அல்லாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நாயினூர் விதவை அங்க தன் மகனை இழந்து பெரிய துக்கத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். அந்த கண்ணீரை ஆண்டு பார்த்துட்டு கடந்து போகிற தேவன் அல்ல, கிட்டே வந்து பாடையை தொட்டு சுமந்தவர்கள் நின்றார்கள். வாசித்தோமே, அந்த வாலிபனை எழுந்திருக்க சொல்லுகிறார். இதே போல உங்கள் வாழ்க்கையில் மரித்து போன சூழ்நிலைகள் இருக்கலாம். யாக்கோபை போல என்னுடைய பிள்ளை மறிச்சிட்டான், இனி ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். என் வாழ்க்கை தோற்று போய் விட்டது என்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் இழந்து போய் இருந்தாலும் இன்றைக்கு உங்கள் கண்ணீரை கண்டு அற்புதத்தை தேவன் செய்ய வல்லமை உள்ளவர். நிச்சயமாய் உங்கள் கண்ணீரை யார் கணக்கில் வைக்கிறாங்களோ இல்லையோ, யார் நினைத்திருக்கிறாங்களோ இல்லையோ, உங்கள் தேவன் நிச்சயமாய் நினைக்க வல்லமை உள்ளவர். வாசிக்கலாம். யோவான் 20வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோவான் 20வது அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இங்க ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிற உடனே இயேசு உயிர்த்தெழுந்த உடனே முதல்ல கேட்கிறாரு, ஏன்பா அழுகிற? இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏன் அழுகிறீங்க? இனி அழுகை வேண்டாம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிழ்ச்சியை தருவார். நீங்கள் தைரியத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் என் கண்ணீரை கணக்கில் அல்லவோ வைத்திருக்கிறார், எண்ணுகிறார், கண்ணீரை எண்ணி வைத்திருக்கிறார். நிச்சயமாய் நல்ல கண்ணீராக இருக்குமானால், உண்மையிலேயே தேவனுக்காக சிந்தப்பட்ட அல்லது தேவைகளுக்காக சிந்தப்பட்ட ஒரு கண்ணீராக இருக்குமானால் நீங்கள் கலங்க தேவையில்லை, அழ தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஏனென்றால் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. நல்ல கவனிங்க, அவர் பலத்த சத்தத்தோடு மட்டுமல்ல, இயேசு கண்ணீரோடும் ஜெபித்தார். இன்னைக்கு அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ததை போல இன்னைக்கு நீங்கள் எந்த கண்ணீரோடு நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தாலும், பல நாட்கள் வியாதியாக இருக்கலாம், பல நாட்கள் கடந்த தோல்வியாக இருக்கலாம், நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் கண்ணீரை தேவன் கணக்கிலே வைத்து ஆசிர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். இரண்டாவதாக, கர்த்தர் எதை எண்ணுகிறார்? நம்முடைய கண்ணீரை கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். கர்த்தர் கண்ணீர் மேலே கவனமாக இருக்கிறார். வாசிங்க ஒரு விசை கூட. சங்கீதம் 56 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 56 8வது வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வை. பாருங்க, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்குது. கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. சங்கீதம் 6:8 வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களிலே 6வது சங்கீதம் 8வது வசனம்.
அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டு. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்களேன், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை. ரொம்ப அற்புதமான வசனம். இதை மட்டும் பேசணும்னா அவ்வளோ பேசலாம். ஆழமான ஒரு வசனம். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு யாராவது அப்படி கேட்க முடியுமா? சில நேரங்களில் மௌனமாக அழுத நாட்கள் உண்டு. மௌனமாய் சத்தமிட்டு அழுத நாட்களை விட மௌனமாய், யாருக்கு தெரியக்கூடாது, என் துக்கம் வெளியே போய்விடக்கூடாது, என் மன கஷ்டம் யாருக்கு தெரியக்கூடாது, பல நாட்கள் பெட்டிலே உட்கார்ந்து மனதிலே வைத்து கொண்டு அழுத நாட்கள். அழுகையின் சத்தத்தையும் கர்த்தர் கேட்க அவர் வல்லமை உள்ளவர். வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 84வது சங்கீதம் 6வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 84வது சங்கீதம் 6வது வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். பாருங்க, அழுகையின் பள்ளத்தாக்கை பார்த்துட்டு அப்படியே அமிழ்ந்து போகல. அழுகையினுடைய பள்ளத்தாக்கை பார்த்துட்டு அப்படியே கடந்து போய் நிற்காம போகல. அவர்கள் அதை கடந்து நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். இந்த காலை நேரத்தில் அழுகையின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் இருந்தாலும் நிற்கப் போவது இல்லை, மூழ்கி போவதில்லை, கலங்க போவதில்லை. அதை உருவ நடந்து அதையே நீரூற்றாக்கி கொண்டு ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். கர்த்தர் கண்ணீரை எண்ணுகிறார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை உங்களை தேற்றட்டும், இந்த வார்த்தை உங்களை ஆற்றட்டும். ஏதோ எதிர்பார்ப்போடு கண்ணீரோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இன்னைக்கு சொல்லுங்க, கண்ணீரோடு நான் விதைக்கிறேன், கம்பீரமாய் என்னை அறுக்க செய்வார். நான் ஆராதிக்கிற தேவன் என் கண்ணீரை பார்த்து கடந்து போகிறவர் அல்ல, என் கண்ணீரை பார்த்து நின்று எனக்கு அற்புதம் செய்கிற தேவன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் எதையெல்லாம் எண்ணுகிறார் பாருங்க. நம்முடைய கண்ணீரை கூட கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, தகப்பனே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் பாடின பாடலின் படி ஆண்டவரே, ஒரு ஒத்தாசை கடந்து வரட்டும், ஒரு உதவி கடந்து வரட்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை கடந்து வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய உதவிக்காக, உம்முடைய வல்லமைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய மகிமையை கர்த்தர் விளங்க பண்ணுவீராக. கண்களை மூடி சொல்லுங்க. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் என் கண்கள் ஏறெடுப்பே. நம்பிக்கையோடு எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாடவோ என்னை காக்கும் தேவன் உறங்க. நம்பிக்கையோடு என்னை காலை தள்ளாட ஓட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் அப்பகள் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் அப்பகள் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க நம்பிக்கையோடு. ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஒக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலா ஒக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலா எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என்
விசை கூட நம்பிக்கையோடு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் என் கண்ணீரை காண்கிற தேவன், என் கண்ணீரை எண்ணுகிற தேவன். ஆண்டவரே, நான் கண்ணீர் விட்டது வீணானது அல்ல. என் தேவன் அதை பார்த்து நிச்சயமாய் எனக்கு அற்புதம் செய்வார். உன் கண்ணீரை கண்டேன் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. என் கண்ணீரை கண்டு அற்புதங்களை செய்ய என் தேவனால் முடியும். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் அநேக தேவைகளோடு எதிர்பார்ப்போடு உம்முடைய சமூகத்தை கண்ணீரோடு பார்க்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஒத்தாசை அனுப்பி உதவியை தந்து கர்த்தர் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார். கர்த்தரின் கண்ணீரை எண்ணியிருக்கிறார். நிச்சயமாய் பதில் தருவார் என்கிற நம்பிக்கையை தந்து நீர் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு அற்புதங்களை செய்வீராக. விடுதலை உண்டாகட்டும், சந்தோஷம் பெருகட்டும், சமாதானங்கள் உண்டாகட்டும், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.